السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக தொடர்ச்சியாக நாம் சில விடயங்களை பேசி வருகின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின் வர்க்கத்தையும் மனிதர்களையும் அவனை வணங்குவதற்காகவே அன்றி அவன் படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்காகத்தான். ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றால் அவன் அல்லாஹ்வை அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஃபல்லல்லாஹு பனி ஆதம பில் இல்மி வல் அமல். அல்லாஹ் தஆலா ஆதமுடைய மக்களை, மனிதர்களை அறிவை கொண்டும் அமலை கொண்டும் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அமல் செய்வதற்கு என்ன வேண்டும்? அறிவு வேண்டும். அறிவு இல்லாமல் அமல் செய்தால் அது ஜாஹிலுடைய அமலாக கருதப்படும். ஜாஹில் என்றால் அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது. ஒரு வரலாறு சொல்லுவார்கள், ஒரு படிப்பினைக்காக அந்த வரலாறை சொல்லுவார்கள். ஒருவர் இப்படித்தான் நீண்ட காலம் வணக்கங்களை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் தனிமையாக வணக்கம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒருவர் வந்து, நான் தான் ஜிப்ரீல், உங்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான், உங்களை மிஅராஜுக்கு அழைத்து கொண்டு வரும்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், இதோ புறாக்கோடு நான் வந்திருக்கிறேன், வாருங்கள் என்று ஒரு கழுதையை காட்டி சொன்ன பொழுது அவரும் என்ன செய்தார் என்று கேட்டால், நாயகத்துக்கு மிஅராஜ் கிடைச்சா போல எனக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிட்டு நினைச்சு அந்த கழுதையில ஏறி அமர்ந்தார். அந்த கூட்டிட்டு போக வந்தவர் சொன்னார், நான் தான் ஜிப்ரீல் என்று சொன்னார். நீங்கள் மிஅராஜுக்கு போகிற நேரத்தில் சில அற்புதங்களை பார்ப்பீர்கள், மிரண்டு போவீர்கள். அதனால உங்கள் கண்களை நன்றாக இந்த துணியால் கட்டிக்கொள்ளுங்கள் என்று ஒரு துணியை கொடுத்த பொழுது கண்ணையும் கட்டிக்கொண்டார். அதே போன்று கழுதையுடைய முன்பக்கமாக நோக்கி இருக்காமல் கழுதையுடைய பின்பக்கமாக நோக்கி உட்கார சொல்ல அவரும் அப்படியே உட்கார்ந்து கொண்டார். இப்படியாக கழுதையும் புறப்படுகிறது. இவருக்கு மிஅராஜ் போறவங்கிற நினைப்பு, பக்கத்துல ஜிப்ரீல் என்கிற நினைப்பு. கொஞ்ச தூரத்துல போற நேரத்துல அங்கிரு சிறுவர்களுடைய சப்தம் எல்லாம் கேட்கிறது. மஜ்னூன் மஜ்னூன், லூசு போகுது என்று அந்த பிள்ளைகள் சப்தமிடுகின்ற சப்தம் கேட்கிறது. கல்லாலே எறிகின்ற நிகழ்வும் நடக்கிறது. அப்ப இவர் மனசுக்குள்ள நினைச்சு கொள்றார், என்னன்னு கேட்டால், இதான் அந்த பெரும் பெரும் அற்புதங்கள் எல்லாம் நிகழும், கண்ணை கட்டிக்கங்கோண்டு ஜிப்ரீல் சொன்னாரே, இதுக்காகத்தான் இருக்கும் என்று இவர் நினைச்சு கொண்டார். அப்படியே கொஞ்ச தூரம் போனா அப்படியே ஒரு மேடு உயரமான ஒரு இடத்துக்கு வர்ற புறாக் போகுது. புறாக்குன்னா புறாக் இல்ல, இவன் கழுதையில வைத்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்தால புறாக் நின்றுட்டு, அதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் திரண்டு வந்து இவருடைய கண்ணை கலட்டி, துணியை கலட்டி இவரை கழுதையில் இருந்து கீழே இறக்கி, அதுக்கு பிறகு பார்த்தா இன்னும் ஊர்ல உள்ள மனுஷன் இவர். என்ன நடந்தன்னு கேட்க அவர் சொன்னார், நான் இப்படித்தான் ஜிப்ரீல் கூட்டிக்கிட்டு வந்த புறாக்களை மிஅராஜுக்கு போன, எனக்கு என்ன நடந்தன்னு தெரியும். கடைசியில பார்த்தா ஒரு குப்பை மேட்டிலே அவர் நிற்கிறார். ஒரு குப்பை மேட்டிலே அவர் நிற்கிறார். இதொரு வரலாறாக அறிஞர்கள் ஒரு இந்த செய்தியை பதிவு செய்கின்றார்கள். இது நடந்தது நடக்கவில்லை என்கிறதுக்கு அப்பால் இது ஒரு படிப்பினையான ஒரு செய்தி. இந்த சம்பவத்தில் சுட்டிக்காட்டப்படுகிற விஷயம் என்னவென்றால், அறிவு இல்லாமல் ஒருவர் அமல் செய்கின்ற பொழுது ஷைத்தான் அவரை வழிகெடுப்பதற்கு மிக சுலபமாக இருக்கும்.
அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை வெறும் அமலை மட்டும் அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை, அவரிடத்திலே அறிவையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அறிவு இருக்க வேண்டும். அறிவு இல்லை என்றால் என்ன செய்யாது? அமல் பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை இயல்பாக அப்படித்தான் விரும்புகிறான். அதனால் தான் தஃசீருடைய அறிஞர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதனுடைய பொருள் அல்லாஹ்வை அறிந்து வணங்குவதற்காகவே என்று அதற்கு தஃசீர் எழுதுவார்கள். யஅபுதூன் என்கின்ற வார்த்தைக்கு யஅரிஃபூன் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வை அறிந்து அவனை வணங்க வேண்டும். இந்த அமல் அறிவு ரெண்டுல எது முந்தியது? அறிவுதான் முந்தியது. ஏன்னா அமல் செய்வதற்கு அறிவு அவசியம். ஒரு ஹதீது சொல்லுவார்கள், அது ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியில் ஹதீதாக இருக்கின்றது இல்லை அல்லது என்கின்ற வேறு வாதங்கள் அது இருக்கட்டும். அவ்வளு தீனி மஅரிஃபத்துல்லாஹ், தீனுடைய அடிப்படை முதல் அம்சம் மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிவது. இதுதான் மார்க்கத்தினுடைய முதலாவது கடமை. நம்மால் அறியப்படாத அல்லது நாம் அறியாத அல்லாஹ்வை நாம் எவ்வாறு வணக்கம் செய்ய முடியும்? அறியாத ஒன்றுக்கு எப்படி வணக்கம் செய்வது? எனவே அல்லாஹ்வை அறிவதுதான் அவ்வளு தீனி மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிவதுதான் மார்க்கத்திலே முதலாவது அம்சம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக சூஃபியாக்கள் இந்த செய்தியை வலியுறுத்தி பேசுவார்கள். அவ்வளு தீனி மஅரிஃபத்துல்லாஹ், மார்க்கத்தில் முதலாவது அம்சம் அல்லாஹ்வை அறிவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிற பொழுது இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி கலீஃபா, நான் என்னுடைய பிரதிநிதியை படைக்க போகிறேன், இந்த பூமிக்கான பிரதிநிதியை படைக்க போகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொன்ன உடனே நம்மை மலக்குகள் அழகாக அல்லாஹ்விடத்தில் வழங்கப்படுத்தினார்கள். யா அல்லாஹ், பூமியில ஃபித்னாக்களை, குழப்பங்களை தோற்றுவிக்கக்கூடிய, இரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு இனத்தையா நீ படைக்க போகிறாய் என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியும். அப்படி அல்ல, மனிதன் என்னுடைய பிரதிநிதி, என் பிரதிநிதியை நான் படைக்க போகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். மனிதனை படைக்கிறதுக்கு முதலாவது ஆட்சேபனை தெரிவிச்சார்கள் யாரு? யாரு யாரு? மலக்குகள். என்ன சொன்னார்கள்? பூமியில் இரத்தம் ஓட்டக்கூடிய, ஃபித்னாக்கள், குழப்பங்களை தோற்றுவிக்கக்கூடியவர்களையா படைக்க போகிறாய் என்று சொன்னதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குகளுக்கு முன்னிலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெருமையை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்த நாடினான். மலக்குகளுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெருமையை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்த நாடி மலக்குகளிடம் அல்லாஹ் தஆலா கேட்டான், அம்பி ஊனி, நீங்கள் அனைவரும் இந்த படைப்புகளுடைய யதார்த்தங்களை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். மலக்குகளை நோக்கி என்ன அல்லாஹ் தஆலா கேட்டான்? இந்த அஸ்மாக்கள், படைப்புகள் இருக்கின்றது அல்லவா, இந்த படைப்புகளை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். மலக்குகள் சொன்னார்கள், சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, இறைவா,
எங்களுக்கு நீ கற்றுத்தந்தவைகளை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. மலக்கள் என்ன பதில் சொன்னாங்க? இறைவா நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், ஆதமே அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்ல அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சகல படைப்புகளுடைய அஸ்மாக்களையும் அவைகளுடைய யதார்த்தங்களையும் வெளிப்படையாக எடுத்து பேசினார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வணக்கம் கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடியே வஅல்லம ஆதம அல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சகல அஸ்மாக்களையும் அல்லாஹ் தஆலா கற்பித்து கொடுத்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். சகல அஸ்மாக்களையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அப்ப முதலாவது என்ன? அறிவு. முதலாவது அறிவு, இரண்டாவது அமல். இரண்டாவது தான் அமல். அல்லாஹ் தஆலா மலக்குகளை நோக்கி சொன்னான், இஸ்ஜுதூலி ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் எல்லாரும் சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், எல்லா மலக்குகளும் சுஜூது செய்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், ஷைத்தான் இப்லீஸை தவிர அவன் மறுத்தான், பெருமை அடித்தான், அவன் காபிர்களில் ஒருவனாக மாறிவிட்டான். அல்லாஹ் தஆலா அறிவை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சிறப்பித்தான். இரண்டாவதாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று மலக்குகளை அல்லாஹ் பணித்து அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண்ணியம் கொடுத்தான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த முதல் கண்ணியம் அறிவு, இரண்டாவது கண்ணியம் அவர்களுக்கு சுஜூது செய்ய வைத்தது. எல்லா மலக்களும் சுஜூது செய்தார்கள். அது வணக்கத்துக்குரிய சுஜூத் அல்ல, தஅலீம் கண்ணியத்துக்கான சுஜூத் என்று அறிஞர்கள் அதை விளங்கப்படுத்தி சொல்லுவார்கள். அப்ப அறிவை கொண்டு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தினான். மனிதனாக பிறந்தால் அவன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதற்கு அவனுக்கு அறிவு இருக்க வேண்டும். அதனால் தான் வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருக்கிறேன். அப்படி என்றால் என்னை அறிந்து வணங்குவதற்காக மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கிறேன். அப்ப அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அவ்வலு தீனி மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை பற்றிய அறிவு நமக்கு அவசியம். அல்லாஹ்வை பற்றிய அறிவு ஒரு மனிதனுக்கு குறைந்தபட்சம் இருந்தாலே அவன் ஒரு தக்வா உடையவனாக மாறிவிடுவான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவு குறைந்தபட்சம் இருந்தாலே அவன் தக்வா உடையவனாக மாறிவிடுவான். மனிதனுக்கு 7 தன்மைகள் இருக்கின்றன. மனிதன் பார்க்கின்றான். பார்வை, கேள்வி, பேச்சு, நாட்டம், சக்தி, உயிர், அறிவு. இந்த 7 தன்மைகளும் மனிதனுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த 7 தன்மைகளும் அல்லாஹ்வினால் தான் மனிதனுக்கு இரவலாக வழங்கப்பட்டிருக்கின்றன என்று ஒருவன் சிந்திக்க தொடங்கிவிட்டாலே அவனுக்கு என்ன செஞ்சிடும்? தக்வா தானாக வந்துவிடும். தக்வா என்ன செய்யும்? தானாக வந்துவிடும். இதில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை அறிந்து வணக்கம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதியை தருகிறான். என்ன வாக்குறுதி? ஒரு அடியான், மா ஸால அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி, உபரியான வணக்கங்கள் மூலமாக ஒரு அடியான் என்னை நெருங்கிவிட்டால் அவன் பார்க்கின்ற பார்வையாக, கேட்கின்ற கேள்வியாக, பேசுகின்ற பேச்சாக, பிடிக்கின்ற கரமாக, நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுகிறேன் என்று
அல்லாஹு தஆலா ஒரு வாக்குறுதியை அளித்திருக்கிறான். இது எப்ப சாத்தியம்? அல்லாஹுவை பற்றி ஒருவன் அறிந்து கொண்டால் அவன் செய்கின்ற வணக்கத்தின் பிரயோஜனம் இதுவாக மாறும். அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய கேள்வி என்று ஒரு அடியான் மாறுகின்ற பொழுது அவனுக்கு எப்படி தவறு ஏற்பட முடியும்? எப்படி அவனால் பிழை செய்ய முடியும்? எப்படி இறைவனை வழிபடாமல் வணக்கம் செய்யாமல் இருக்க முடியும்? அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை அறிந்து வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன். அல்லாஹ்வை அறிந்து வணங்க வேண்டும். அல்லாஹ்வை அறிகின்ற அந்த அறிவு ஒரு ஆசிரியர் மூலமாக எங்களுக்கு வரலாம். ஒரு ஆசிரியர், ஒரு உஸ்தாத் அல்லது ஒரு ஆலிமை கண்டு அவரிடம் கற்று நாங்கள் என்ன செய்யலாம்? அறிஞனாக அறிவை பெற்றுக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. யார் குர்ஆனுடைய அறிவு ஞானங்களை தான் கற்று பிறருக்கும் கற்பிக்கின்றாரோ அவர் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராகி விடுவார். நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆசிரியர் மூலமாக, புத்தகங்களை படிப்பதன் மூலமாகவும் அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, ஹதீதுகளை வாசிப்பதன் மூலமாக அறிவு ஞானங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் கடந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடிய அடியார்களுக்கு தன்னுடைய தரப்பில் இருந்தும் அறிவு ஞானத்தை கொடுப்பான். தன்னுடைய தரப்பில் என்ன செய்வான்? அறிவு ஞானத்தை கொடுப்பான். நபி ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது குர்ஆனிலே சொல்கிறான், வ அல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. எமது தரப்பில் இருந்து ஞானத்தை நாங்கள் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த ஞானத்தை நாம புத்தகத்தில் படிக்க முடியாது, வெறும் ஒரு ஆசிரியரிடமும் படிக்க முடியாது. அப்படியான அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவரோடு சுஹ்பத், சகவாசமாக இருந்து அவரோடு பொறுமையை கடைபிடித்தால் மட்டும்தான் அந்த அறிவை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தன்னை விட ஒரு அறிஞரை காட்டும்படி கேட்கிறார்கள். நீண்ட வரலாறு. அல்லாஹு தஆலா ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க சொல்கிறான். ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திப்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. ஹிலர் அலைஹிஸ்ஸலாமே, அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட அந்த ஞான அறிவை எனக்கு நீங்கள் கற்றுத் தருவதற்காக உங்களை நான் பின்பற்ற முடியுமா என்று கேட்டார்கள். தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. இது வந்து புத்தக அறிவு அல்ல. மிம்மா உல்லிம்த ருஷ்தா, அல்லாஹ்வுடைய தரப்பில் இருந்து உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட அறிவு. அது புத்தக அறிவு அல்ல. புத்தக அறிவாக இருந்தால் அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூல், தௌராத் என்ற வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல், 10 சுகுபுகளும் கொடுக்கப்பட்ட ரசூல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் என்கிற வேதம் கொடுக்கப்பட்டது, 10 சுகுபுகளும் கொடுக்கப்பட்டது. அசிஸ்டனாக ஒரு நபியும் கொடுக்கப்பட்டது, அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை. அப்படிப்பட்ட ஒரு ரசூல். ஆனால் அவர்கள் கேட்டு சென்றது மிம்மா உல்லிம்த ருஷ்தா, இறை தரப்பில் இருந்து உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஞானத்தை எனக்கு நீங்கள் கற்றுத் தருவதற்காக ஹல் அத்தபிஉக, நான் உங்களை பின்துயர்ந்து வரட்டுமா என்று கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்னக லன் தஸ்ததிஅ மஇய சப்ரா. நீங்க கேட்கிற விஷயம் ரொம்ப பெருசு,
அதை கற்றுக்கொள்வதாக இருந்தால் என்ன அவசியம்? சபர் அவசியம், பொறுமை, பொறுமை அவசியம். இன்னக லன் தஸ்ததிஅ மஇய சபரா. உங்களுக்கு பொறுமை இருக்கு. பொறுமை இல்லாட்டி ரசூல் ஆகலாமா? பொறுமை இல்லாட்டி நபி ஆகலாமா? நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு இருக்கிற சிறப்பம்சங்களில் சபர், பொறுமை கட்டாயம் இருக்கும். ஆனால் நபி ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருக்கின்ற பொறுமைக்கு நிகராக மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமை போதாது. அதான் தெளிவா சொன்னார்கள். இன்னக லன் தஸ்ததிஅ, நீங்கள் பொறுமை காக்க மாட்டீர்கள், மஇய, என்னோடு. உங்களுக்கு பர்சனலா பொறுமை இருக்கும், ஆனா என்னோட நின்று பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை காணா. இதைத்தான் சொன்னார்கள். லன் தஸ்ததிஅ மஇய சப்ரா, என்னோடு நின்று பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை காணாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை இல்லை, நான் சபர், பொறுமையாக இருப்பேன், நீங்க வேணும்னா என்ன செக் பண்ணி பாருங்க. சரி பாப்போம். 3 கட்டங்கள், 3 கட்டங்களிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையை இழந்து கேள்விதான் கேட்டார்கள், வேற ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அறிவு, அனுபவம் ரெண்டும் என்ன செய்யும் என்று கேட்டால் சில நேரங்களில் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படும். நெருப்பு சுடும், சுடுமா சுடாதா? அறிவு. நெருப்பு சுடாது, அது ஈமானிய நம்பிக்கை. நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு சுடும் என்கின்ற நம்பிக்கையில் அந்த தீயை மூட்டி நெருப்பிலே போட்டான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நம்பிக்கை, நெருப்பு அவர்களை சுடவில்லை. நெருப்பு சுடும் என்பது அறிவு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் அந்த அறிவில் நம்ரூத் தோற்று விடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அது சுடவில்லை. கத்தி அறுக்கும் என்பது அறிவு. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்த பொழுது கத்தி அறுக்கவில்லை. கத்தியால் அறுக்கின்ற ஆற்றல் கத்திக்கு சுயமாக இல்லை, சுடுகின்ற ஆற்றல் நெருப்புக்கு இல்லை. அறிவு, இது அனுபவம், அவர்களுடைய ஈமான், இரண்டும் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படுகிறது. இப்படித்தான் 3 சம்பவங்கள் நடக்கின்றன. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு போகின்ற பொழுது 3 கட்டங்களில் அறிவுக்கு மாற்றமாக ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய காரியங்களை செய்கிறார்கள். 3 விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு சிறுவனை கொலை செய்வார்கள். அநியாயமா கொலை செஞ்சிட்டீங்களே என்று கேட்பார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு கப்பலுக்கு ஓட்டை போடுவார்கள் கீழே. கப்பலை ஓட்டை போட்டு விட்டீர்கள், கப்பலில் இருக்கின்றவர்கள் மூழ்கிவிடப் போகிறார்களே என்று சொல்லுவார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். உணவு கொடுக்காத ஒரு ஊரிலே 2 சிறுமிகளுக்கு சொந்தமான, 2 சிறுவர்களுக்கு சொந்தமான ஒரு புதையல் இருக்கின்ற சுவரை, சாய்ந்திருக்கின்ற சுவரை, அதை நேராக்கி விடுவார்கள். அதிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் முரண்படுவார்கள். இல்ல, அந்த சிறுவரை கொலை செய்தது அந்த சுவரை நிமிற்றியது இருக்கட்டும், சாதாரணமா ஒரு மனிதன் அறிவுக்கு கப்பலில் ஓட்டையிட்டால் கப்பலுக்குள்ள தண்ணி வரும், கப்பலுக்குள்ள தண்ணி வந்தா கப்பல் மூழ்கும். இது யாருக்கும் அறிவுல மாற்றம் இருக்கா? இல்லை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவை சொன்னார்கள். கப்பலில் ஓட்டையிட்டால் கப்பலும் அதில் உள்ளவர்களும் தாண்டு விடுவார் என்று சொன்னார்கள். ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை, அது தாழாது என்று சொன்னார்கள். கப்பல் தாழவில்லை. அப்ப ஞான அறிவு என்பது சாதாரணமா கப்பலுக்கு ஓட்டை போட்டால் கப்பல் தாழும் என்பது அறிவு, தாழாது என்பது ஞானம். நெருப்பு சுடும் என்பது அறிவு, சுட மாட்டாது என்பது ஞானம். கத்தி அறுக்கும் என்பது அறிவு, அறுக்காது என்பது ஞானம். அறிவுக்கும் ஞானத்துக்கும் இடையிலே ஏற்படுகின்ற அந்த முரண்பாடு. சாதாரண கத்தியை நம்மளால் புரிய முடியவில்லை, நெருப்பை புரிய முடியவில்லை. ஓட்டையிட்டால் கப்பல் தாழும் என்கின்ற விடயத்தை புரிய முடியவில்லை. அல்லாஹ்வை இலகுவாக புரிந்து கொள்ள முடியுமா? அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான்,
அர்-ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி கபீரா. இறைவனை பற்றி நுட்பமான ஞானம் உடைய ஒருவரை நீ கேட்டு கற்றுக்கொள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே சொன்னார். இறைவனை பற்றி, ரஹ்மானை பற்றி நுட்பமான ஞானமுடைய ஒருவரை நீ கேட்டு கற்றுக்கொள். அல்லாஹ் பற்றிய அறிவு நமக்கு எந்த அளவு இருக்கு? எந்த அளவு இருக்குது? எல்லாரும் அல்லாஹ் வணங்குறோம், தொழுதோம், நோன்பு முடிச்சோம், எல்லாம் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வை பற்றிய அறிவு அல்லது அனுபவம் நமக்கு எவ்வளவு இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாமாக இருக்க வேண்டும், ஈமானாக இருக்க வேண்டும், இஹ்சானாகவும் இருக்க வேண்டும். இஹ்சான் என்றால் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. இஹ்சான் என்றால், இஸ்லாம் என்றால் தெரியும் எல்லாருக்கும், ஈமான் என்றாலும் தெரியும், ஈமான் இருக்கா இல்லையாங்கிற வேற விஷயம். இஹ்சான் என்றால் என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ இறைவனை காண்பதாக வணங்க வேண்டும். ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, அவ்வாறு நீ காணவில்லை என்றால் அவன் உன்னை காண்கிறான் என்றாவது நீ வணங்க வேண்டும். வணக்கம் செய்கின்ற பொழுது தொழுகை மட்டுமல்ல, எந்த வணக்கமாக இருந்தாலும், நாம் இறைவனை காணாவிட்டாலும் இறைவன் நம்மை காண்கிறான், பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற குறைந்தபட்ச அறிவு, உணர்வு எங்களுக்கு இல்லை என்றால் அந்த அமலுக்கு எந்த டேஸ்டும் இருக்காது. டேஸ்ட் இருக்காது. சுவை இருக்குமா? சுவை இருக்காது. ஒரு சுவையற்ற உணவை போல என்ன செய்யும்? நம்முடைய அமல்கள் ஆகிவிடும். அமலில் சுவை ஏற்பட வேண்டும் என்றால், ஒரு இன்பம் ஏற்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வை பற்றிய அறிவை நாங்கள் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு என்ன? அடியார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கின்ற நெருக்கம் என்ன? ஒரு அடியான் செய்கின்ற வணக்கங்களில் சுஜூத் மிக மிக நெருக்கமான இறை தரிசனத்துக்குரிய தளம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே சொல்லுவான், வஸ்ஜுது வக்தரிப், நீங்கள் சுஜூது செய்து அவனை நெருங்கி விடுங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லுகிறான். அப்ப அந்த சுஜூதுடைய நிலை, அல்லாஹ்வை நாங்கள் அறிவதற்கான, தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்வை பற்றிய குறைந்தபட்ச அறிவுகளை முதலாவது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வாஜிபான பண்புகள், முஸ்தஹீலான பண்புகள், இறைவனுக்கு இருக்க வேண்டிய, இருக்கக்கூடாத தன்மைகள் என்ற விடயங்களை நாங்கள் அக்குவேறு ஆணிவேறாக தெரிந்து, ஆகுமான பண்பை தெரிந்து, அல்லாஹ்வை காட்டித்தரக்கூடிய ஒரு குருவை கட்டாயமாக நாங்கள் தேடி பற்றி பிடித்து வழி நடக்க வேண்டும். அதற்கு மக்கள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டிய விஷயம் சபர், பொறுமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அல்லாஹு தஆலா பொறுமை விடயத்திலே சோதித்திருக்கிறான். அப்ப பொறுமை இல்லாமல் அல்லாஹ்வை பற்றிய அறிவை ஒரு குருவிடத்திலே தேடி பிடிப்பது என்பது கடும் கஷ்டம், சாத்தியமில்லை. அடுத்ததாக, அல்லாஹ்வை பற்றிய அறிவு இன்னொருவரோடு தர்க்கிப்பதற்காக, ஜெயிப்பதற்காக, தர்க்கத்திலே மிகைப்பதற்காக கற்றுக்கொள்ளுகின்ற அறிவு அல்ல. இன்றைக்கு இந்த முகநூல்களை நீங்கள் பார்க்க முடியும். இஸ்லாம் அல்லாஹ்வை பற்றியா இருந்தாலும் சரி, குர்ஆனை பற்றியாக இருந்தாலும் சரி, ஹதீஸை பற்றியாக இருந்தாலும் சரி, தர்க்கிப்பதற்காகவே அறிவை மனிதன் கற்றுக்கொள்கிறான், அனுபவிப்பதற்காக இல்லை. இஸ்லாத்தை தர்க்கம் செய்கின்ற ஒருவரிடத்தில் இஸ்லாத்தில் ஒரு பயிற்சியை கொடுத்தால் அவர் ஃபெயில் ஆகிடுவார். ஏன்னா அவர் அதுக்கு தயாராக இல்ல, பரீட்சைக்கு தயாராக இல்ல. யாராவது கதைச்சா மாறி கதைக்கிறதுக்கு ஏதாவது டாபிக் வேணுமே, அதுக்காக குர்ஆனை படிக்கிறது, ஹதீஸை படிக்கிறது, அதுக்கும் தமிழ்ல மொழிபெயர்ப்பு படிக்கிறது. தர்க்கத்துக்காக, அனுபவத்துக்காக யாராவது அதை அடைகிறார்களா என்றால் இல்லை.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈமான் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. நெருப்புல போட்டு சுட்டுச்சா இல்லையா? சுடல்ல. உனக்கு ஈமான் இருக்கா? ஓ, நெருப்புல தூக்கி போட்டு பாப்போமா. சுடமா சுடாதா? அப்ப தர்க்கிப்பதற்கு மிக லேசி. தர்க்கம் தொடக்கம் யாரில் இருந்து? ஷைத்தானில் இருந்துதான் தர்க்கம் தொடங்கியது. தர்க்கிக்கலாம். அவன் ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே கேட்டான், இப்லீஸ் கேட்டான், ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன். என்ன நெருப்பால நீ படைச்ச? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணால படைச்ச. மண்ணால படைக்கப்பட்ட ஆதமுக்கு நெருப்பினால் படைக்கப்பட்ட நான் எப்படி சுஜூது செய்ய முடியும் என்று கேட்டான். தர்க்கம் ஷைத்தானில் இருந்துதான் ஆரம்பித்தது. நீங்க வேண்டிய உலமாக்கள்கிட்ட கேளுங்க. அறிஞர்கள் அழகா சொல்லுவார்கள், நீங்க ஒரு பிடி மண் எடுங்க கையில. ஒரு பிடி மண்ணை எடுத்து நீங்க இப்படி போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா எங்க விழும்? கீழே விழுமா மேல விழுமா? கீழே. அப்ப தாழ்ந்தது மண். கீழே விழுற சாமான் தானே, அப்ப தாழ்வானது. நெருப்பை ஒரு பந்தத்திலே நீங்கள் கொளுத்தினால் அது எப்படி எரியும்? மேலதான் எழும்பி எரியும். மேலதான் எழுந்து அது எரிந்து கொண்டு இருக்கும். அப்ப மேலானது. ஷைத்தான் இப்லீஸ் இந்த தர்க்கத்தை தான் அல்லாஹ்விடத்திலே வைத்தான். கீழான மண்ணினால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு பெருமைக்குரிய நெருப்பினால் படைக்கப்பட்ட நான் சுஜூது செய்யணுமா? அப்ப தர்க்கம். அப்ப இன்றைக்கு எல்லாமே தர்க்கமாக மாறிவிட்டது. அமலும் தர்க்கம், குர்ஆனும் தர்க்கம், ஹதீதும் தர்க்கம், கஞ்சி குடிக்காத அமெரிக்காங்கிறதும் தர்க்கமா போச்சு. எல்லாம் தர்க்கமாகிட்டு. அப்படி என்றால் மனிதர்கள் அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வை தரிசிப்பதற்கு பதிலாக அல்லாஹ்வை ஒரு தர்க்க பொருளாக, இஸ்லாத்தை ஒரு தர்க்க பொருளாக, குர்ஆனை ஒரு தர்க்க பொருளாக, ஹதீதை ஒரு தர்க்க பொருளாக மனிதன் என்ன செஞ்சிட்டான்? இன்றைக்கு மாற்றி கொண்டு விட்டான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்தது வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அவனை அறிந்து வணங்குவதற்காகவே மனிதர்களை படைத்திருக்கின்றான். வெறும் வணக்கம் அல்ல, அறிந்து வணங்க வேண்டும். அறிவும் வணக்கமும் கூட்டு சேருகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் தான் தரிசனம். இறைவனை காணுகின்ற, உணருகின்ற அந்த பாக்கியத்தை இந்த உலகத்தில் மனிதன் பெற்றுக் கொள்ளுவான். இது அவனுடைய அனுபவத்தின் வெளிப்பாடாக இருக்கும். அறிவுக்கு எவ்வளவு பேசலாம், தரிசனத்துக்கு அது வராது. நீங்கள் ஒரு புத்தகத்தை முழுமையாக வாசிக்கின்றீர்கள். பிரியாணி சமைப்பது எப்படி என்று ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கின்றீர்கள். புத்தகத்தை வாசித்து முடிந்த பின்னர் உங்களுக்கு முன்னால் பிரியாணி இருக்கும் நினைக்கிறீர்களா? இல்லை, பிரியாணி இருக்காது. எப்பொழுதும் அதில் உள்ள பிரகாரம் சட்டியை வைத்து சமையலை ஆரம்பித்து அதை முடித்து பீங்கானில் வைத்து நீங்கள் புசித்தீர்களோ அப்பொழுதுதான் பிரியாணியை சுவைத்த அந்த டேஸ்டை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதுபோலதான் அல்லாஹ்வை பற்றி 1000 ஆலிமு உபதேசம் சொன்னாலும், நீங்க 1000 புஸ்தகங்களை படித்தாலும் அது அல்லாஹ் ஆகிவிடாது. மாறாக அந்த அறிவை வணக்கமாக்கி அந்த வணக்கத்தின் மூலம் தரிசனத்தை அடைகின்ற பொழுது நீங்கள் எதை காண்கிறீர்களோ அது அவனாக இருக்கும். அதனால் தான் அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ வணக்கம் புரிவதாக இருந்தால் அல்லாஹ்வை கண்டு வணங்கு. முடியவில்லை என்றால் ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, அவன் உன்னை பார்க்கிறான் என்ற உணர்விலே வணங்கு என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லித் தந்த இந்த மார்க்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, வெறுமனே அது கூடுமா இது கூடுமா என்ற தர்க்கங்களுக்கு அப்பால் அல்லாஹுவை பற்றிய அறிவை கட்டாயமாக நாங்கள் ஒரு குருவிடத்திலே சபர், பொறுமையோடு இருந்து கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய வேறு விடயங்களை எதிர்வருகின்ற காலங்களில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும்
ஈமானோடு சாலிஹான அமல்களை நல்லறிவோடு செய்து இறைவனை அறிகின்ற, தரிசிக்கின்ற, உணர்கின்ற பாக்கியம் பெற்ற ஞான மகான்கள் சென்ற பாதையில் சென்று ஜெயமடைகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.